இருவேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ப முடியல. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் உத்தரவுகள் அடிப்படையில் அது மூளைக்கு சென்று சேர்ந்து அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீடு குறைவாக இருக்கும். ஒரு தடவை சொல்கிறது அல்லது அவர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும், அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் வந்த காலகட்டத்தில் என்னுடைய பிள்ளை இந்த சமூகம் இப்படி பார்க்குறதுன்னு சொல்லி அழுத பெற்றோர்கள் நிறைய உண்டு. சமூகத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவர்கள் சமூக அங்கீகாரத்திற்காக கவலைப்பட்டவர்கள் அல்ல. இந்த பிள்ளைகள்கிட்டேருந்து சாதாரண மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். ஒரு பக்கம் நெகட்டிவாகவே இந்த சமூகம் ஒதுக்கி வைக்கிறது, அப்புறம் இந்த கொஞ்சம் சொந்தக்காரன் எவனாவது ஒருத்தர் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறது, கல்யாண வீட்டில் வேறு மாதிரி பார்க்குறது, பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டியதான். அவனுடைய பார்வைக்கு நாம் எப்படி இருக்கோங்கிற அவசியம் இல்லை, நம்ம பார்வைக்கு நாம் எப்படி இருக்கோங்கிறதான் இங்கே முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு. உங்கள்கிட்ட நீங்கள் அப்படியே கிராப் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கிறது அந்த முக்கியமான ஸ்ட்ரென்த்து தான். டே டு டே இப்போ நம்ம சொல்லல ஈஸியாக கேட்குறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் டே டு டே ஹேண்டில் பண்ணுறப்பச்சா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு, நான் எதுவும் தவறு செய்தலாம், என் பிள்ளை என்ன தவறு செய்தது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பாதீங்க. உலகம் முழுக்க வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள்னு நான் திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். உண்மையிலே இந்த நிகழ்வு எனக்கு பல்வேறு விதமான கலவையான உணர்வுகளை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் வரும்போது ஒரு மனநிலையில் வந்தேன். இங்கே பசங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்போ வேறொரு இமோஷனல் இதுக்குள்ளே போச்சு. பேரலாக சாந்தி மேடம் என்னெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தப்போ இதெல்லாம் எப்படி 25 வருஷமாக செய்ய முடியுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நின்று பரிசில் கொடுக்குறதுக்கே ஏதோ பெரிய வேலை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் இந்த பசங்க இந்த பரிசை வாங்க அப்போ எவ்வளோ உழைச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும். எனக்கு இந்த குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை கேட்குறப்பெல்லாமே கூட எனக்கு அந்த ஆடு தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த சக்தி மசாலாவுடைய அந்த ஆடில் அவங்களாம் ஒர்க் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிரபலமான அந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும். வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஏதோ செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. பட் உள்ளே பார்க்குறப்போ தான் அதில் ஒவ்வொருத்தரோட எஃபர்ட்டும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். எனக்கு எல்லா டீச்சர்ஸ்க்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களும் பாராட்டுகள். மற்றவங்கெல்லாம் கூட அடுத்து தான் பெரிய விஷயம் இதுதான். அதுவும் இங்கே ஒரு டீச்சர் நின்று அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நிதானம் இருக்குல்ல, அவங்க எனக்கு சாந்தி மேம் அதை சொன்னாங்க, இது ஒரு நார்மல் கொரியோகிராஃபரால் பண்ணவே முடியாது. இப்போ சுற்றுறதுனா டான்ஸ் ஆடையில் சுற்றி காட்டலாம், அவங்க விரல்லே செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க, பொறுமையாக செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க, கையை எப்படிங்கிறாங்க. நான் இவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்போ அவங்க பண்ணதே நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஆளாளுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கோம், ஆனால் இது மிகப்பெரிய பணி. பட் சில யதார்த்தமான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்கேன். ஸ்டில் ஐ வாண்டட் டு நோ, நான் என்ன விஷயங்கள் குறித்து பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்னு செந்திரிச்சு சொல்லுங்கள். நான் அதையும் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் இன்கார்பரேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சில கேள்விகள் மனசில் இருக்கலாம், அது தலைப்பாக தோணலாம். ஸோ இந்த விஷயம் பற்றி ஒரு சொன்னார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கிறதையும் சொல்லலாம். ஏன்னா விவசாய பின்னணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கிட்ஸு இங்கே இருக்காங்க, சேலஞ்சிங் கிட்ஸ் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க. ஸோ நான் எது பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் எந்திரிச்சு சொல்லுங்களேன். எனக்கு பசங்கள்டேருந்து அதை கேட்கலாம் அல்லது பெற்றோர்கள்டேருந்து அதை கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. எஸ், மைக் இருந்தால் கூட கொடுங்க, சொல்லுங்கள். அப்போ தானே எனக்கு உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணுன்னு ஆசை. என்ன மாதிரி யாரெல்லாம் சந்திக்கிறப்ப உங்களுக்கு நான் பேசுகிறத கேட்குறத விட என் கூட உரையாடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் தானே. எனக்கு உங்களோட உரையாடணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா உரையாடல் தான் நம்ம வேலையே, மக்களோடு தொடர்ச்சியாக உரையாடுவது தான் நம்முடைய வேலையை. அப்படிங்கிறதுனால உரையாடலாம் அப்படின்னு முதல் 5 நிமிடம் அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? நான் என்ன தலைப்பில் பேசினா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆன் பண்ணுங்கண்ணா அந்த மைக்கு. ஹலோ. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கேன். நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கிறோங்க சார். நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கிறோங்க சார். மகிழ்ச்சி. என்ன தலைப்பில் பேசணும்னு நினைக்கிறீங்க சார்? நாங்கள் உங்களை டிவிலேயே பார்த்து அந்த பரிச்சித்த முகம்தான். இப்போ நீங்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து தலைப்பாக சொல்லுங்களேன். ஏன்னா நேரம் இல்லை எல்லாருக்கும், அதுக்கு தான் இந்த விஷயம் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது. சரி, இங்கே நம்ம சக்தி சிறப்பு பள்ளி மற்றும் மறுவாழ்வு மைய போட்டிக்கான சிறப்பு விருந்தினராக வந்திருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் பேசினா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஓகே. நம்ம
ஆசிரியர்களுக்கும் அதான் என்ன தலைப்பில் பேசணும்னு கேட்குறேன். நான் நீங்கள் பேசுகிறது நினைக்கிறேன், நான் பேசுகிறேன் தலைப்பு தான் கேட்குறேன். எது விருப்பப்படுறீங்க? ஏன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிற போது அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான். யார்கிட்ட வேறு யார்கிட்ட கூட கொடுங்க. சரி நீங்கள் வந்து சரி சார் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம் சார். நம்ம குழந்தைகளோட வாழ்வு எதிர்கால வாழ்க்கை வாழ்வாதாரம் இப்போ வந்து இவங்களோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பேசுனா நல்லா இருக்குங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேறு ஓகே, சரி, நானே ப்ரொசீட் பண்ணட்டுமா? ரைட். ஏன்னா அடிப்படையில் உங்களை போன்றவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு குறைவு. ஸோ உங்களிடமிருந்து இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி முதல் முக்கியமான விஷயம், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், மனிதர்களில் இருவேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ப முடியல. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், உத்தரவுகள் அடிப்படையில் அது மூளைக்கு சென்று சேர்ந்து அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீடு குறைவாக இருக்கும். ஒரு தடவை சொல்கிறது அல்லது அவர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும், அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால. ஆனால் அவங்கள நம்ம எப்போவுமே எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவர்கள் நம்மளிருந்து வேறுபட்டவர்கள் அப்படின்னு சில நேரங்களில் பார்க்குறோம். அல்லது நம்மை விட வேகமாக ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைந்தவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ரெண்டு பேருமே ஒன்று தான். நாம் சொல்கிறது அவங்களுக்கு டக்குன்னு புரியாது, அவங்க சொல்கிறது நமக்கு டக்குன்னு புரியாது. ரெண்டு பேருமே ஒன்று தான். இதில் அவர்களை வேறுபடுத்தி பார்க்குறதுக்கெலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம சொல்கிறது அவங்களுக்கு டக்குன்னு புரியாது, அதே மாதிரி அவங்க சொல்கிறதுமே கூட நமக்கு டக்குன்னு புரியாது. அப்போ நமக்கும் புரியாதுங்கிற ரியாலிட்டி நமக்கு புரிகிறப்ப இங்கே எல்லோரும் சமங்கிற யதார்த்தம் புரிபற்றும். அவங்க வேற, நாம் வேறங்கிற எண்ணம் அங்கு வராது. அண்ட் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த நிலையோடு ஒப்பிடுகிற போது இப்போது இந்த மாதிரியான பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகளை நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் தினந்தோறும் இந்த பிள்ளைகளை கையாளுதல் என்பது உங்களுக்கு சற்றே சிரமமான விஷயமாக இருந்தாலும் கூட, மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை கவனிக்கிற போது கடந்த 25-30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த நிலைக்கும் இப்போது இருக்கக்கூடிய நிலைக்குமான வித்தியாசம் நிறைய இருக்கிறது. ஒரு பிள்ளைக்கு பேசவே வராது, அந்த பிள்ளைய எங்கே பாடிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்த்தேன், அந்த குழந்தை பாடினப்போ பியூட்டிஃபுல்லான. அப்படி ஒவ்வொருத்தரையும் கணிசமான முன்னேற்றங்களை இங்கே இருக்கக்கூடிய இந்த பள்ளி, இங்கே இருக்கக்கூடிய பயிற்சி, இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இப்படி பண்ணுறாங்க. இது மாதிரி பல்வேறு இடங்களில் நிறைய விஷயங்கள் செய்யப்படுகிறது. டெடிக்கேட்டடாக 25 ஆண்டுகளாக இதை தொடர்ச்சியாக அவங்க பண்ணுறதா இவங்க சொல்கிறாங்க. அப்போது 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது குறித்த கவனிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறப்ப சமூகத்திற்கும் அந்த கவனிப்பு சற்று கூடுதலாக ஏற்பட்டிருக்கிறது. அப்படியே வீட்டோடு தங்கிடுவாங்களோ, நமக்கப்புறம் இந்த பிள்ளை என்ன ஆகும், இதுங்களை யார் பார்த்துப்பா இப்படிங்கிற கவலை உள்ளரித்து கொண்டே இருக்கல. அந்த கவலைகள் எல்லாத்தையும் எனர்ஜியாக மாற்றுங்க. பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்கிற போது கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பையன் உட்காந்துருக்காப்புல, அவர் முன்னால் அழகான ஒரு வாசகம் வச்சுருக்கு. என்னால் உங்ககிட்ட பேச முடியாது, ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கும், ஐம் ரெடி டு சர்வ் ஃபார் யூ அப்படின்னு வச்சுருக்கான் போர்டு. அந்த பையனை அவ்வளோ அருமையாக நடத்துகிறாங்க. அந்த ஒரு பக்கம் இரக்க குணத்தோடு பார்ப்பது, கழிவிறக்கத்தோடு பார்ப்பது, கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறங்கிற காலம்லாம் குறைகிறதோன்னு நான் நம்புகிறேன். மனிதர்கள் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. நிறைய அவமரியாதைகள் நீங்கள் சந்தித்திருந்தாலும், பிள்ளைகளை கேலிப்பொருள் போல் பார்க்கிறார்கள் அப்படின்லாம் உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கூட, இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை நீங்கள் நம்பிக்கையோடு பார்க்கலாம். மற்ற பிள்ளைகள்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப கிடைச்ச உற்சாகத்தை விட இந்த பிள்ளைங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு கிடைச்ச கைத்தட்டல் வந்து அப்படி இருந்துச்சு. அப்படி என்ஜாய் பண்ணி அவ்வளோ பாராட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, வேறுபடுத்தி பார்க்கணுன்னு விரும்பலை, வா உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய சமூகமாக இது மாறுகிறது. லெட் அஸ் லுக் அட் இன் அ பாசிட்டிவ் வே. என்னுடைய நிகழ்ச்சியிலேயே இது மாதிரி சற்று செயல் சிக்கல்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்த காலகட்டத்தில் என்னுடைய பிள்ளை இந்த சமூகம் இப்படி பார்க்குறதுன்னு சொல்லி அழுத பெற்றோர்கள் நிறைய உண்டு. சமூகத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவர்கள் சமூக அங்கீகாரத்திற்காக கவலைப்பட்டவர்கள் அல்ல. இந்த பிள்ளைகள்கிட்டேருந்து சாதாரண மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். இங்கே டான்ஸ் ஆடின பசங்களாக இருக்கலாம், இல்லை உட்காந்து பாட்டு பாடின பசங்களாக இருக்கலாம். அந்த மயில் வச்சு அந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடினப்பெல்லாம் எனக்கு மயிர் குச்சி எரிஞ்சிருச்சு. அப்பா இதுங்க எப்படா பண்ணுதுங்க இதுங்க, ஐயோ அவ்வளோ அழகான. ஆனால் அந்த பிள்ளைங்க ஆடும்போது எனக்கு நீங்களாம் கைத்தட்டணும்னு நினச்ச ஆடலை. யார் என்னை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு அதுங்க கவலைப்படலை. என் டான்ஸ் நல்லா இருக்குமா இல்லையா, அதற்கான அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்கலையான்னு அதுங்க கவலைப்படலை. இதுக்கு மார்க்கு கொடுப்பாங்களா, பரிசு கொடுப்பாங்களா, கொடுக்குறது பரிசு தானான்னு கூட அதுங்க கவலைப்படலை. செய்கிறத சந்தோஷமாக எவனை பற்றியும் கவலைப்படாமல் ஹாப்பியாக செய்யும். தட்ஸ் இட். இதை விட பெரிய குணம் என்ன இருக்க முடியும்? நமக்கு எல்லாரும் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன? 1000 மேடை பார்த்தாச்சு. 25 வருஷமாக மீடியாவில் இருக்கிற எனக்கே கூட இந்த இடத்துல சரியாக பேசணும், 4 பேர் நம்மளை கவனிக்கணும், இந்த ஆள் நல்லா பேசினான்டான்னு அடுத்த வருஷம் வரைக்கும் சொல்லணும்னு இவ்வளோ யோசனை மண்டையில் ஓடுது. இவ்வளோ காலத்துக்கு பிறகு அந்த ஆள் வந்தாலும் அவன் பாட்டுக்கு பேசுவான்லாம் கூட நீங்கள் நம்பிட்டு இருக்கலாம்.
ஆனால் அவ்வளோ யோசனை ஓடுது, அவ்வளோ இன்னிபிஷன் இருக்குது, அவ்வளோ ஜட்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ குழப்பங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த பசங்கக்கிட்ட எந்த குழப்பமும் இல்லடே, ஓடா நான் என் உலகத்தில் வாழ்கிறேன்டா, எதை பற்றியும் கவலைப்படல. வித்தவுட் கன்சிடரிங் எனிபடிஸ் ரெக்கக்னேஷன், அடுத்தவருடைய அங்கீகாரம் குறித்து கவலைப்படாமல் தன் உலகத்தில் வாழுகிறது என்பது உண்மையிலேயே இன்னொரு வகையில் பெரும் பாக்கியம். ஆறுதலுக்காக சொல்லலை. நீங்கள் அவர்கள் குறைகளோடு இருக்கிறார்கள் என்று உள்ளுக்குள்ளே குமைந்து கொள்வதற்கெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. அந்த காலமெல்லாம் நம்ம தாண்டிடுவோம், கவலைப்படாதீங்க. அப்போ அவர்களுக்கு அந்த மனநிலையே இல்லை, அதுவே பெரும். அதனால தான் நம்மளால் அவங்கள கிராஸ் பண்ண முடியலை. அது எப்படி ஒரு அங்கீகாரத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கான், அடுத்தவனுடைய ரெக்கக்னேஷனை பற்றி கவலைப்படாமல் இருக்கான், வெற்றியை நோக்கி கவலைப்படாமல் இருக்கான், எதிர்காலம் பற்றி கவலைப்படாமல் இருக்கான். ஆக்சுவலாக அவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது. நாமெல்லாம் தினந்தோறும் குறைபாடுகளை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கோம். ஐயோ என்ன பண்ணுறது, எப்படி போகிறது அப்படின்னு. ஸோ இன்னவே நம்ம அவர்கள் மீது கழிவிறக்கத்தோடு இருப்பது, இரக்கத்தோடு இருப்பது, கருணையோடு இருப்பது என்ற இடத்தை தாண்டி அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறதுன்னு கவனிக்க வேண்டிய ஒரு இடத்திலும் நாம் இருக்கிறோம். மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுக்குறார். கடவுளோ இயற்கையோ மனிதனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கிறது, ஒருத்தருக்கு செயல்படுவதற்கான வேகத்தை கொடுக்கிறது, ஒருத்தருக்கு செயல்படுவதற்கான மட்டுப்படுத்தலை கொடுக்கிறது. ஆனால் எல்லோரும் இங்கே ஒன்று தான். முதல்ல எல்லோரும் ஒன்று தான் அக்செப்ட் பண்ணுறப்ப தான் ஆகா நம்ம பிள்ளைகள் தோற்று போய் விடுமோங்கிற கவலையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். அவர்களுடைய செயல்பாடுகளில் ஆக்டிவிட்டீஸில் அவர்கள் முறுக்கி கொண்டு டப்புன்னு அந்த டீச்சர்ஸ் கையை பிடிச்சா கூட கையை உருவிக்கிட்டு வெளில வராங்க. ஒரு பையன் அந்த கோப்பை வாங்குறப்ப எனக்கு தானே இது அப்படின்னு கேட்குறான். ஆமாம் உனக்கு தான், எனக்கு தானே, கன்ஃபார்மாக சொல்கிறா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, கன்ஃபார்மாக சொல்லு, எனக்கு தானே, 10 பேர் நிற்கிறாங்கடா அப்படிங்கிறான். அவனுக்கு கோபிநாத்தை பற்றிலாம் கவலை இல்லை, கோப்பையை பற்றி மட்டும்தான் கவலை. வாங்கிட்டு எனக்கு தானே சொல்லுங்கள் அப்படிங்கிறான். ஆமாம் உனக்கு தான் அப்படின்ன பிறகு தான் சற்றே ஆறுதல் அடைஞ்சாப்புல. அப்புறம் பக்கத்தில் இருக்க எனக்கு தானே, இல்லை எனக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் முடிச்சுக்கிட்டான். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவர்களை பற்றி பெரிதாக நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க. சிரமம் தான், இல்லைன்னு சொல்ல, அவர்களோடு சேர்ந்து பயணித்தல். அவர்களுக்கு இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன், எனக்கப்புறம் யார் செய்வா, கவலைப்படாதீங்க. எவ்வளவோ மனுஷங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் உருவாக்குற மனுஷங்கள் இருக்காங்க, இதுலேருந்து வர்றவங்க இருக்காங்க. இந்த பசங்க இவ்வளோ பேர் படிக்கிறான், இவ்வளோ பசங்க பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. இந்த பசங்களாம் இன்றைக்கி ஆக்சுவலாக உங்கள் பசங்களுக்கு அவ்வளோ கைத்தனது இந்த பசங்க தான். ஓகே, அப்போ அவங்களாம் சேர்த்துக்க ரெடியாக இருக்காங்க. நமக்கு ஒரு பக்கம் நெகட்டிவாகவே இந்த சமூகம் ஒதுக்கி வைக்கிறது, அப்புறம் இந்த கொஞ்சம் சொந்தக்காரன் எவனாவது ஒருத்தர் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறது, கல்யாண வீட்டில் வேறு மாதிரி பார்க்குறது, இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டியதான். அவனுடைய பார்வைக்கு நாம் எப்படி இருக்கோங்கிற அவசியம் இல்லை, நம்ம பார்வைக்கு நாம் எப்படி இருக்கோங்கிறதான் இங்கே முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தவர்களுடைய பார்வையுடைய அங்கீகாரத்துக்காக நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் இந்த உலகத்துடைய அங்கீகாரம் என்று ஒன்று தேவையெல்லாம் கிடையாது. எல்லோரும் ஒத்துப்போணுங்கிறது உண்மைதான். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நம்ம உலகத்துடைய அங்கீகாரத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் இல்லை. அவங்கக்கிட்ட ஒவ்வொரு பவர் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் தே ஆர் பவர்லெஸ்னோ, அவங்ககிட்ட வேறு பலம் இருக்குது. மனிதன் எல்லோரும் ஒரே மாதிரி ஈக்குவலாக நம்ப, அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல அது வேறு மாதிரி கொடுத்துருப்பான். ஒருத்தருக்கு பேசுகிறதுக்கு ஆற்றல் இருக்குது, அவங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்க துடித்து கொண்டு முன்னால் வந்து அதை செய்கிறது எங்கே தெரியுமா? உடல் பலம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஆத்ம பலம் ரொம்ப பெருசு. அந்த ஆத்ம பலம் ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கொடுக்குறது. அவங்க தே ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட். அவங்களோட எல்லா பாடியில் எங்கேயுமே தே ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட். எஸ் ஐ கேன் டூ இட், என்னை விடு, நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிருவேன், என்னால் முடியும், எனக்கு இந்த இடம் வேணாம், எனக்கு பிடிக்கலன்னு தன்னுடைய கருத்துக்களை ஏதோ ஒரு வகையில் நம்மோட அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ மட்டும்தான். சிரமங்களை கடந்து நீங்கள் அவர்களுடைய உலகத்திற்குள்ளே போங்க. நமக்கு மனசுக்குள்ளே இருக்கிற 2 கவலை தான். அடுத்தவன் பிள்ளை வேறு மாதிரி பார்க்குறான், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா பிள்ளைகள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம், நீ யாரை பற்றி கவலைப்படாத, நாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது தான். 2வது, இந்த பிள்ளைகள் என்ன ஆகுமோ. எனக்கு இந்த சமூகத்தின் மேல் நம்பிக்கை இருக்குது, நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருங்கள். இன்னும் சொல்லப்போனால் சற்று பொருளாதார ரீதியாக பலம் பொருந்தியவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, இங்கே இந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு கையாள்வது சிரமமாக இருக்கிறது. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்களெல்லாம் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுடைய தெரிஞ்சவங்களே கூட அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு சமூகம் வளருகிற போது, அது நல்ல இதயத்தோடு வளர்கிற போது, அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து அழைத்து செல்ல வேண்டும் என்று தான் ஆசைப்படுவாங்க. அதனால் எனக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. கஷ்டப்பட்டு படித்து மேலே வரக்கூடிய இந்த பிள்ளைகளெல்லாம் இவர்களை கைகோர்த்து கொண்டு அழைத்து செல்வார்கள். அவர்களை வித்தியாசமானவர்களாக பார்க்க மாட்டார்கள். உங்கள் தலைமுறை போன்றவர்களாக அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். இவர்களோடு சேர்ந்து இணக்கமாக, ஈக்குவலாக they will treat them. You don't worry about these people. மனிதனை பார்த்துக்கொள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், கவலைப்படாது. ஆறுதல் இல்லை, நம்பிக்கை தான். ஆறுதல் இல்லை, நம்பிக்கை தான். 30 வருஷத்துக்கு முன்னால் இது இப்படி இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னால் இது இப்படி இல்லை. ஒருவேளை இவங்க 2 பேரும் கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட முடியும். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இவர்கள் குறித்த பார்வை எப்படி இருந்தது, இவர்களுடைய எதிர்காலம் குறித்த நம்பிக்கை எப்படி இருந்தது, இன்றைக்கி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக கண்டவர்கள் அல்லது இவர்களோடு பணி செய்கிறவர்கள், இந்த டீச்சர்ஸ், உங்களுக்கே கூட அந்த மாற்றங்களை நீங்கள் கவனித்திருக்கலாம். இப்போ நமக்கு உள்ளுக்குள்ளே என்னன்னா ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நாம் செஞ்ச பாவமோ முன்ஜென்ம வினையோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குறான் கடவுள், இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இங்கே கொடுத்துருக்குறான்.
உங்களால் தான் இந்த மாதிரி பிள்ளைய கையாள முடியுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பிள்ளைய அவன் உங்ககிட்ட கொடுத்துருக்கான். சரிதானே? ஏன்டா எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட போய் கொடுக்குறப்ப கடவுள் பரிசோதனை செய்கிறான் உங்களை, அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்கா? சும்மா தூக்கி உன்னை கொடுத்துட முடியுமா? ஒரு பொக்கிஷத்தை உன் கையில் நான் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட், ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு ஆள், அவனை உன் கையில் கொடுக்குறேன்னா அதை பார்த்துக்கிற கெப்பாசிட்டி உனக்கு இருக்குங்கிறதுனால தான் உன்கிட்ட கொடுக்குறேன். எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் கையில் கொடுத்துட்டு போயிருப்பேன் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வேலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் செய்வதற்கென்று ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியை செய்வதற்கான தெம்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்புங்க. அடுத்தவர்கள் எவ்வளவு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் அதை நம்பிக்கிட்டே இருக்கணும். உங்கள் பலம் அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் அப்படியான ஒரு குழந்தை உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த வகையிலும் வேறுபட்டவர்கள் அல்ல, அவர்களுடைய உடல் மொழியும் சொல் மொழியும் வேறு, இவ்வளவுதான் வித்தியாசம். இது இட்ஸ் நாட் அ டிசீஸ் அட் ஆல், இது ஒரு குறைபாடு மட்டுமே அப்படின்னு தான் அறிவியலே சொல்லுகிறது. ஆக அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த ஆன்ம பலம் தான். தட்ஸ் அ ஸ்ட்ரெங்க் தட் வி நீட் டு லேர்ன் ஃப்ரம் தம். அவங்கள்ட்ட நீங்கள் அப்படியே கிராப் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கிறது அந்த முக்கியமான ஸ்ட்ரென்த் தான். டே டு டே இப்போ நம்ம சொல்லல ஈஸியாக கேட்குறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் டே டு டே ஹேண்டில் பண்ணுறப்பச்ச ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு, நான் எதுவும் தவறு செய்தலாம், என் பிள்ளை என்ன தவறு செய்தது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பாதே. உலகம் முழுக்க வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்போது ஒரு 2 டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நெஞ்சுவலி டாக்டர், ஒரு வயிற்று வலி டாக்டர். ஓகே, 2 பேருமே டாக்டர் தான். ஆனால் இந்த வயிற்று வலி டாக்டருக்கு நெஞ்சுவலி டாக்டர் வந்தால் இவர் யார்? அவரும் பேஷண்ட் தான். நெஞ்சுவலி டாக்டர் முன்னால் போயிட்டு, டாக்டர் நான் வயிற்று வலி டாக்டர், ஆனால் எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு டாக்டர்னு நெஞ்சுவலி டாக்டர்கிட்ட பேஷண்ட்டாக மாதிரி தான் உட்காந்தாகணும். அவர் ஏதோ மருந்து கொடுக்குறாரு, மறுநாள் சரியாக இல்லைச்சு. மறுநாள் வயிற்று வலி டாக்டரு அங்கேருந்து போயிட்டு நெஞ்சு வலி டாக்டர்கிட்ட சொல்லுவார், எனக்கு வயிற்று வலி டாக்டர் நானே மாறி சொல்கிற பாருங்க, அதுவே குழப்பமாக இருக்குது. இப்போது நெஞ்சு வலி டாக்டருக்கு வயிற்று வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெஞ்சை விட வயிறு சின்னது, அது நெஞ்சு தான் ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் கிடையாது. அவர் வயிற்று வலி டாக்டர்கிட்ட போக வேண்டியதான். ஒரு நாளைக்கு டாக்டராக இருக்கவர் இன்னொரு நாளைக்கு பேஷண்ட்டாக இருப்பார், இன்னொரு நாளைக்கு பேஷண்ட்டாக இருக்கவர் இன்னொரு நாளைக்கு டாக்டராக இருப்பார். இன்றைக்கி இப்படி பார்க்கப்படுகிற பிள்ளைகள் நாளைக்கு கொண்டாடப்படுவார்கள், அவ்வளவுதான். போங்க, லைஃப் ரொம்ப சின்னது தான். எல்லா மனுஷனை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வாழ முடியாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி எதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். எல்லார் கையிலையும் ஒரே மாதிரி எனர்ஜி தான் இருக்குது இல்லையா? எல்லாருக்கிட்டே ஒரே மாதிரியான எனர்ஜி இருக்குது. அவர்கள் வாழுகிற துறை, அவர்களுடைய செயல்பாடுகள் அதை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். ஒரு பைலட்டு எப்படி வாகனம் ஓட்டுறாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இருக்குது, மேலே அந்தராப்பில் பறக்குது, டயரு கூட இல்லை, அது உள்ளே போயிடுது, வெறும் ரெக்கையில் போகுது, எப்படா பறக்குது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்கிட்ட சில பேர் வந்து கேட்பாங்க, நீ எப்படி இப்படி பேசுகிற அப்படிம்பாங்க. எப்படி இந்த பைலட் வண்டி ஓட்டுறாருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது மாதிரி பைலட்டுக்கு என்ன பார்க்கல ஆச்சரியமாக இருக்கும். சரி, பைலட் எப்படா அந்த ஃப்ளைட்டை ஓட்டுறான்னு ரொம்ப நாள் ஆச்சரியப்பட்டு இருந்தேன். நான் நினச்சேன் அவங்க ஏதோ ஸ்டேரிங்கை பிடிச்சி இப்படி இப்படி வளர்ப்பாங்க, இப்படி போவாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சா, ஒரு நாள் ஒரு பெரிய சர்வதேச விமானத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நான் ஏறும்போது ஒரு பைலட் ஏறினார். ஃபஸ்ட்டு அவர் போனார். அவர் கேட்டப்போ ஒரு பைலட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த பைலட்லாம் அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்டைலாக இருப்பாங்க. அவங்க வேலை மேலே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி பறக்கிறானுங்க, ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தேன், நான் உட்காந்துருக்கேன், பார்த்தா அந்த பைலட் அங்கே நின்று பேசிட்டு இருந்தார் ஒருத்தர் கூட. என்ன இவர் இங்கே நிற்கிறார், அப்போ எப்படி ஃப்ளைட் ஓடுது அப்படின்னு பார்த்தா, அப்புறம் அவரோட நான் பேசினப்போ சொல்லாரு, இல்லை நான் ஆட்டோ பைலட்டில் போட்டு வந்துட்டேனாரு. பைலட்டே இல்லாமல் ஓடுது ஃப்ளைட்டு. நான் நினச்சேன் அந்த ஆள் பிடிச்சி ஊன்னு வளர்ச்சிக்கிட்டு காப்பிலேன்னு. கடைசியில் பார்த்தா சுவிட்ச் அமைக்கிட்டு அவன் மாட்டி இங்கே வந்து உட்காந்துருக்கான். எனக்கு அதுக்கப்புறம் பயம் வந்துருச்சு, டிரைவர் இல்லாமல் வண்டி எப்படா ஓடுது அப்படிங்கிற மாதிரி. இந்த உலகத்தில் உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியலாம். அவர்கள் செய்வது போல் நம்மால் செய்துவிட முடியாதுன்னு சொல்லலாம். எவ்ரிபடிஸ் மாஸ்டர் இன் அ சப்ஜெக்ட், ரைட்டா? அன்னைய தேதிக்கு அந்த பைலட் பெரியாள், அங்கே உட்காந்துருக்கவன் சின்னால். ஒருவேளை ஃப்ளைட்டை தரையிறக்கிறதுல பிரச்சனை வந்து தரையிறக்கின பிறகு உடனடியாக ஏதோ ஒன்று செய்யணும்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஜினியர் பெஸ்ட்டால். பைலட் கண்ட்ரோலில் ஃப்ளைட் இருந்தாலும் திடீர்னு ஒருத்தர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு படுத்தானா பக்கத்தில் இருக்க டாக்டர் பெரியாள், சரியா? யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணுச்சுன்னா ஓடி வந்து தண்ணு கொடுக்கக்கூடிய அந்த பணிப்பெண் பெரியாள். யாரும் இங்கே சின்ன ஆள் கிடையாது, யாரும் பெரிய ஆள் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். எல்லார்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அது நீங்கள் நம்பணும், அவ்வளோதான். எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் இன் திஸ் வேர்ல்ட். எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு திறமை இருக்குது. யாரும் ஒன்று பெருசாலாம் தோற்று போயிடல. சரி, நான் சொல்கிறேன், எல்லாம் சரியாக இருந்து ஜெயிச்சவன் எவ்வளோ பேர்? எல்லாருமே ஜெயிச்சிட்டான், அப்படிலாம் இல்லை. அப்போ எல்லாம் சரியாக இருந்து ஜெயிச்சவன்லாம் எல்லாரும் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட முடியாது. ஆலம்பு ஆயுதம் பணம் காசு எல்லாமே இருந்து தோற்றவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் ஒன்றுமே இல்லாட்டியுமே பெரிய லெவலுக்கு ஜெயிச்சவன்லாம் எப்படி ஜெயித்தான்? அப்போ இங்கே முக்கியமானது உங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிறது இல்லை, உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறதான். நம்பிக்கையை தேக்கி வைத்திருக்கிற மனிதர்கள், ஆட்டிடியூடில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மனிதர்கள், எதையும் தாண்டி என்னால் கடந்து போய்விட முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற மனிதர்களுக்கு இந்த உலகம் எப்பொழுதுமே கை நீட்டி வரவேற்பை கொடுத்திருக்கிறது, கைத்தட்டி பாராட்டு தெரிவித்திருக்கிறது. உங்ககிட்ட இப்போ என்ன பவர் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. வாட் இஸ் அன் ஆட்டிடியூட் தட் யூ பீப்புள் கேரி இன் யுவர் மைண்ட் மேட்டர்ஸ். இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு சொல்கிற, விவசாயத்தில் பின்தங்கிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய
அந்த பொருளாதார வசதி இல்லாத பிள்ளைகளுக்காக நிறைய செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைகளும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட அதை தான் நான் சொல்கிறேன். உங்கள் கையில் இப்போ என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறதா முக்கியம். வாட் யூ ஹாவ் டசன்ட் மேட்டர். உங்கள் கையில் என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறதா முக்கியம். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறத வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சா அர்த்தமே கிடையாது. என்கிட்ட என்ன செய்ய முடியுங்கிற கெப்பாசிட்டி யோசிக்கிறது தான் பெரிய ஆள். நான் இந்த இடத்துக்கு வர முடியும் நம்புறவன் தான் பெரிய ஆள். அப்படி பார்த்தா உலகத்தில் யாருமே பெரிய ஆள் கிடையாதுல்ல. யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒன்றுமே இல்லாதவங்களாம் இருப்பான். இன்றைக்கி $1,000,000 பண்ணுறவங்க, 10,000 கோடி பணம் பண்ணுறவங்க, பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, நல்லது கெட்ட செய்கிறவங்க எல்லாருமே எடுத்தோடனே 10,000 கோடி ரூபாய் கையில் வச்சிடல, படிப்படியாக தான் மேலே வந்திருக்காங்க. அவங்க தங்கிட்ட இது இல்லைங்கிறத பற்றி கவலைப்படல, என்ன இருக்குன்னு கவலைப்பட்டிருக்காங்க. நம்மகிட்ட இன்றைக்கி காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய பொருளாதார சூழல் இல்லாமல் இருக்கலாம், அம்மா அக்கா பெரிய